வெல்கம் பேக் டு ரெட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் பால் சூப்பர், அதாவது ட்ராகன் பால் சூப்பர் சீரியஸை சேர்த்த இந்த சூப்பர் ட்ராகன் பால் சீரியஸ். ஸோ அந்த ஒரு சீரியஸ் தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் செகண்ட் எபிசோட். இந்த எபிசோட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா அது ஈவில் செயின் ரேம்பேஜ். ஸோ வெல்கம் டு ரெட் கைஸ். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலை குழம்பு காமிக்கிறாங்க. அந்த எரிமலை குழம்புல ஒரு செயின் ஒரு ஸ்லோ மோஷனில் போதுங்க அந்த வீடியோ கிளிப் போகிறதுக்கான காரணமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈவில் செயின் கிட்ட ட்ராகன் பால் இருக்குது. ஸோ நம்ம ஈவில் செயின் அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஈவில் செயினில் காமிக்கும் போது அவர் தூங்கின்னு இருக்காரு. ஸோ தூங்குறாரா இல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அவரோட கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ பவர் இருப்பாங்க பாருங்கள். அவரோட செயினோட பவர் யூஸ் பண்ணுறாரு. அது ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி வருதுங்க. அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈவில் செயின் கூட்டுன்னு வந்ததுக்கு ஒரு பெஸ்ட்டான வேலையை பண்ணியிருக்க. உன்னை கூட்டு வந்ததுக்கு எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னு தெரியுமா. அப்போ நம்ம மாய் வச்சுட்டா கோகோ நந்தன் பார்ப்பது வச்சுட்டா என்ன பண்ணுறது. நம்ம எதாவது பற்றி பேசணும் வரலான்னு சொல்ல கேக்கராட் இதெல்லாம் வேணாம். நீ ஃபஸ்ட்டு ட்ரங்க்ஸோட கீயை சென்ஸ் பண்ணு. ஏதோ வித்தியாசமான கீ இருக்குது, இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது நம்ம கோகு சொல்ல. ஸோ வச்சுட்டு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரொம்ப சக்தியாக இருக்குது யாருன்னு தெரில. இது சேர்ந்தா நீங்கள் எது போய் ஒழிஞ்சிக்கோ, நானும் வச்சுட்டா இதை பார்த்துக்கணும்னு சொல்ல. ஸோ அப்படியே நிற்கிறான். அப்படியே நம்ம எல்லாத்தையும் தத்து விட்டு நம்ம வச்சுட்டா கோகோ போவான். நீ யார், நீ எந்த வகையான செயின் தெரில, ஆனால் நீ உன்னோட கீ எனர்ஜி ரொம்ப ஈவலாக இருக்குது. நம்ம கோகு கூட நம்ம வச்சுட்டா பேசுகிறது. நம்ம கோகு சேன் லெவல் 1 மாற நம்மளோட வச்சுட்டா அவனோட பவர் அன்லாக் பண்ணது பாதி பவர் யூஸ் பண்ணி சண்டை போடும். அப்போ நம்மளோட கோகு தெரியாதனமாக ஈவில் செயின் தொட்டனே தீ மரிதான் வெல்லும் அவன் தடுத்தாலும் அந்த மியூசிக் நீங்களே போட்டு, ஏன்னா அவனும் கேட்டவனா மாறிட்டான். ஸோ நம்ம விஷா அடிக்க போகிறோம். விஷா எப்படியோ டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ கீழே வந்துடுவாங்க. கேக்கராட் என்னாச்சு சொன்னக்கு வா அப்படி நம்ம கோகு சொல்கிற எதுவும் பேச நம்ம கேக்கராட் அதாவது நம்ம வெஜிடா போட்டு அடிக்க. ஸோ அவனோட காமி ஒரு பால் மாதிரி ஆக்கி வெஜிடா போட்டு அடிச்சுருக்கா. வெஜிடா எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணினோட. ஸோ அதில் நம்ம மாயை போய் அடிக்க போகுது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் என்ன மீறி அவனா தொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் என்ட்ரி ஆகிறான். ஸோ நீ இங்கே என்ன பண்ணுற, இது ஒரு டோர்னமெண்ட், நீ எப்படி கலந்துக்கிற. ட்ரங்க்ஸ் நீ கேக்கராட்டை பார்த்துக்கோ, நான் அந்த ஈவில் செயினை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பறந்துப்போம். சரிப்பான்னு சொல்லிட்டு அவனும் சூப்பர் செயின் லெவல் 2ல் சண்டை போடுவான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம விஷா அவனோட லெவலோட பாதி சக்தி வச்சு பண்ணுறான். ஸோ அங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறான். நீ என்ன இங்கே பண்ணுற, எல்லோரும் பேட்டில் இருக்க போ, நான் மட்டும் பார்த்துன்னு இருப்பேன் அப்படின்னு மேலே சத்து கேட்குதுன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா காம்பர் எப்படி சண்டை போகிறான். அவன் ஒரு ஈவில் செயின் தான் சொல்லிட்டு கோகு யார் தொட்டாலும் அவனை ஈவில் செயினாக மாற்றிட்டான். அப்படி ஒரு பவர் இருக்குது அவனுக்கு. அந்த ஒரு ஈவில் செயினோட பேர் கம்பர். ஸோ இனிமேல் நம்ம கம்பர்னு கூப்பிட்டுப்போம். ஸோ அப்பா ரொம்ப சக்தியாக இருக்க இந்த குல்லும் நம்ம ஆள் தான் சொல்ல. எல்லாருக்கும் ஒரே கோல் தானா, எனக்கும் அதே கோல் தான்ப்பான்னு சொல்ல. ஸோ நம்மளோட வச்சுட்டா அதாச்சு நம்ம கோகு நம்மளோட குல் கூட போட்டி போடுப்போம். ஸோ குல் பார்த்திங்கன்னா ஃபியூஸாக எங்கேயோ வச்சு செஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ ஒழுங்க நம்மளுக்கு எதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கேக்கராட் கேக்கராட்னே வருதுப்பா வாயில் என்னன்னு தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா டம்மால்னு கேப்சூல் போட்டு எந்த வச்சுட்டா வச்சு அன்றப்போகிறேன் அதெல்லாம் ட்ரைன்ஸ் இன்னொரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி கொடுக்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம குல் கோகு கூட போட்டு அடிச்சுட்டு இருப்பார். ஸோ நான் ஃபியூஸா மாதிரி இருக்கு நீ சொன்னல, நான் பிகம் கேர்டா ஃபியூஸாடா. ஸோ அப்போ இவன் ஃபியூஸா தானா. ஸோ ஃபியூஸா ஏதோ விஷ் பண்ணி ஏதோ வளர்ந்துட்டுருக்காயா. அவன் என்னோடய பிரதர், நான் அவனோட பெரியவன்னு சொல்லிட்டு ஃபியூஸாவோட கோல்டன் ஃபியூஸா ஃபார்மை கூட என்னால் அன்லாக் பண்ண முடியாது. அவனோட கோல்டன் ஃபியூஸா ஃபார்ம் அட்டன் பண்ணோம். ஸோ குயில் கோல்டன்னே வச்சுக்கோ, கோல்டன் குல். ஸோ நம்ம கோல்டன் ஃபுல் ஃபார்முக்கு வர நம்ம ஃபீலும் இந்த பவரை ஃபியூஸா கூட அட்டம் பண்ணியிருக்க மாட்டான்டா. ஃபியூஸாவோட பவரோட அது அதிகமாக இருக்கும். நம்ம கோகோ பற்றி சொல்ல இது செல்லை கூட டிஃபீட் பண்ணோடான்னு சொல்ல. ஸோ கோல்டன் குல் இதோட பேர் நான் சொன்னோம்ல பார்த்தீங்களா கோல்டன் குல்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அவனும் கோகு கூட சண்டை போவான். ஆனால் கோகு செம்ம அடி வாங்குவாங்க அந்த ஃபார்மில். ஸோ கோல்டன் குல் ரொம்ப சக்தி வாய்ந்ததுக்கும். ஸோ நம்மளோட அதாவது அந்த இது இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஒரு கோகு ஒரு பவர் யூஸ் பண்ணுவோம். அந்த பவர் இருக்குது. என்ன பவர்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுப்பா. ஸோ அந்த பவர் தூக்கி நம்மளோட கம்பர் மேலே அடிக்க. ஸோ கம்பரோட இது உடையுது. பார்த்திங்கன்னா நம்ம கோகு சுனை நிலைக்கு வரான். ஸோ ட்ரங்க்ஸ் என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வரான். ஏதாவது ஆயிடுச்சா ட்ரங்க்ஸ், ஓகே நான் நார்மலாக தான் இருக்கேன்,
எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி நம்மளோட கோகு சொல்ல. ஸோ பார்த்திங்கன்னா சாரி நான் வந்து காணாமல் போயிட்டேன், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்மளோட கம்பர் அப்படியே ஒரு அடிப்பட்டு கூட அப்படியே ஒரு இடத்துல நிற்பான் பாருங்கள். தாறுமாறாக இருக்குங்க அந்த சீன்லாம் பார்க்க. இதுக்கு வாய்ப்பில்லை, என்ன நீ ரொம்ப கோவப்பட்டுட்ட அப்படின்னு அவனோட கவசத்தை உடச்சின்னு வரான் பாருங்கள் நம்ம கம்பரு. ஸோ வந்து அப்படியே கிராவிட்டி வந்து மேலே போக கம்பரோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லா சைடும் போய் அடித்து உடைக்க. ஸோ நம்மளோட வெஜ்டா ஒரே நேரத்தில் பார்ப்போம் மாய்க்கு வந்து பயந்து ஒழிஞ்சுன்னு இருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வெஜ்டாவும் கோக்கும் காமிக்கிறாங்க. சரி வெஜ்டா கோக்குனே வருது பாருங்களேன். ட்ரங்க்ஸையும் கோக்குன்னு காமிக்கிறாங்க. ஹாய் கம்பர், நீ ஒரு ஈவில் செய்யலாம் இல்லை. வாட், நீ ஒரு ஈவில் செய்யணா, உனக்கு இவனை பற்றி தெரியுமா? தான் ட்ரைட்டு நம்ம மாய் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ஃபியூசன் ஆனால் தோக்கடிக்க முடியும்னு. கோக்கு பெஸ்ட் அப்படிங்கன்னு சொல்லிட்டு அதோட ஃபியூசன் ரிங்கை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஃபியூசன் ஆகுங்க, நீங்கள் ஃபியூசன் ஆனீங்கன்னா அது ஒரு சக்தி அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே நம்ம வச்சுட்டு சொல்ல. நானும் வந்து உங்கள் கூட சேர்ந்து பேட்டர் பண்ணுறீங்க, ஃபியூசன் ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் நேரம் டைம் வாங்கி தரேன் சொல்லிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் வந்து அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுவாங்கல்ல. அதனால் ஒருத்த கையில் பிடிச்சி அதை அப்படியே திருப்பி ட்ரங்க்ஸை தொற்று கழுத்தை பிடிப்பான். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வச்சுட்டா வந்து சொல்லுவான் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கோல்டன் கோல்லாம் வந்து அடிச்சுட்டு இருப்பான். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட கீழே அப்படியே நம்மளோட அந்த சீனை பார்க்குறேன். அவங்க எதுவுமே இல்லைங்க, ஒரு கொசு கடித்த மாதிரி அந்த சீனில் இருக்காங்க. என்னது இதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப ஒரு பவுடாக இருக்கா, கேட்குறா டைம் இல்லை, ஏதாவது பண்ணும் சீக்கிரம் ஃபியூசர் எங்கே மாட்டு, என்ன சொல்கிறேன் மாட்டுன்னு வரேன். பார்த்திங்கன்னா 2 பேரும் ஃபார்ம் ஆகி கொச்சிட்டோவா வராங்க. சரி கிச்சிட்டோவா இல்லை கொச்சிட்டோவா கொச்சிட்டோ சாரிப்பா கொச்சிட்டோ. ஸோ இந்த வாட்டி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது, தெரில என்னென்னு. ஸோ 2 பேரும் ஃபியூசன் ஆகிருக்காங்க. ஸோ கம்பர் இப்போவா நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் பண்ண போகிறாங்க. கம்பரை வான்னு சொல்கிறாங்க. அப்போ சூப்பர் சைன் ப்ளூ பவர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கம்பரை போய் அடிக்கிறாங்க கோகு அண்ட் பிச்சிட்டா. ஸோ நம்ம பிச்சிட்டோன்னு வச்சுப்போம். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.